ஹலோ. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற சில பழைய கொஞ்சம் மோசமான பழக்கங்களை எப்படியாவது மாத்திடணும்னு நினைப்போம். கரெக்டா? காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுல இருந்து வேலைய தள்ளி போடுறத நிப்பாட்டுறது வரைக்கும் எத்தனையோ ட்ரை பண்ணிருப்போம். ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது பாத்தீங்களா? பல தடவை ட்ரை பண்ணி நாமளே நொந்து போயிருப்போம். நம்ம எல்லாரும் பேஸ் பண்ற இந்த ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி சுவாமி சித்பவானந்தர் ரொம்ப ஆழமான ஒரு சூப்பரான விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த விளக்கத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த அலசல்ல பார்க்க போறோம். ரைட், வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போகலாம். முதல்ல உங்ககிட்ட நான் ஒரு சிம்பிளான கேள்வி கேக்குறேன். நல்லா துருப்பிடிச்சு போன இப்போதைக்கு எந்த யூஸும் இல்லாத ஒரு பழைய இரும்பு துண்டு உங்ககிட்ட இருந்தா அதை என்ன பண்ணுவீங்க? தூக்கி குப்பையில போட்டுடுவோமா? இங்கதான் சித்பவானந்தர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உதாரணத்தை நமக்கு கொடுக்கறாரு. இந்த கேள்விக்கான பதில வச்சுதான் இன்னைக்கு நம்ம மொத்த விளக்கமுமே நகரப்போகுது. ஒரு பழைய இரும்ப அப்படியே கையால வளைக்க நினைச்சா அது வளையுமா? கண்டிப்பா வளையாது. கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணா உடைஞ்சுதான் போகும். நம்மளோட பழைய பழக்கங்களும் எக்ஸாக்டா அதே மாதிரிதான். சும்மா ஒரு நாள்லாம் அது மாத்திட முடியாது. ஆனா அதே இரும்ப ஒரு உலைக்களத்துல, அதாவது ஒரு பெரிய சூளையில போட்டு நெருப்புல நல்லா உருக்கினா நமக்கு பிடிச்ச எந்த புது வடிவத்துக்கு வேணும்னாலும் அதை ரொம்ப ஈஸியா மாத்திக்கலாம். இரும்ப மாத்த உலையிலிட்டு உருக்குதல் மட்டும்தான் ஒரே சரியான வழி. சரி, இது எப்படி நம்ம டே டு டே லைஃப்க்கு செட் ஆகும்ட்டு இப்ப நீங்க யோசிக்கலாம். இப்போ அந்த இரும்பு உதாரணத்துல இருந்து அப்படியே நம்ம மனசுக்கு வருவோம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒரு கொல்லன் எப்படி இரும்ப உருக்கி புதுசாக்குறானோ அதே மாதிரி மனிதன் தன்னைத்தானே முழுமையா புதுப்பிச்சுக்க முடியும்னு இந்த வரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. நம்ம குணத்தை, நம்மளோட நேச்சரை மாத்தவே முடியாதுன்னு நம்ம அடிக்கடி ஃபீல் பண்ணிருப்போம் இல்லையா? ஆனா அது நிஜம் கிடையாதுங்க. நம்ம மனசையும் அந்த இரும்பு மாதிரி உருக்கினா கண்டிப்பா நம்மளாலையும் நம்ம இயல்பை மாத்தி ஒரு புது மனுஷனா மாற முடியும். சரி, இரும்பைனா நெருப்புல உருக்கலாம். கண்ணுக்கே தெரியாத இந்த மனசை எப்படிங்க உருக்குறது? இதுக்கு என்ன நெருப்பை யூஸ் பண்றது? இங்கதான் தவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்பவும் வித்தியாசமான ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் விளக்கத்தை கொடுக்கறாங்க. தவம் அப்படின்னு உடனே எல்லாரும் கண்ணை மூடிட்டு காட்டுக்குள்ள போய் அமைதியா உட்காருறதுன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்துக்காக ஆழமான ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு உணர்ச்சி, அதாவது ஒரு பேருணர்ச்சி அப்படியே பொங்கி எழுந்துகிட்டே இருந்தா அதுதான் தவம். உங்களுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு எரியுது பாத்தீங்களா? ஒரு லட்சியத்துக்காக. அந்த தீவிரமான ஃபோக்கஸ், அந்த உணர்ச்சி தான் உங்களை உருக்குற அந்த உலைக்களம். உங்களை டோட்டலா மாத்துற சக்தி அப்படிப்பட்ட ஒரு பேருணர்ச்சிக்கு மட்டும்தான் இருக்கு. இதோட முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு தடவை அந்த தீவிரமான உணர்ச்சி உங்க மனசுக்குள்ள வந்துடுச்சுன்னா, அதாவது உங்க உள்ளத்துல அந்த உலைக்களத்தை நெருப்பு நல்லா பத்திக்குச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க நினைச்சதை அடையறது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். இரும்பு நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதை புது வடிவத்துக்கு மாத்துறது ரொம்ப ஈஸி தானே? அதே மாதிரிதான் உங்ககிட்ட அந்த பேருணர்ச்சி இருக்கிறப்போ உங்க கேரக்டரை மாத்திக்கிறதோ இல்ல நீங்க நினைச்ச கோலை ரீச் பண்றதோ ரொம்ப சுலபமா மாறிடும்னு இந்த குறிப்பு நமக்கு ஆணித்தரமா சொல்லுது. இந்த மொத்த தத்துவத்தையும் ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு பெஸ்டான உதாரணமா இந்த திருக்குறளை நாம சொல்லலாம். வேண்டிய வேண்டியாங்கேதலால். அதாவது நாம என்ன நினைக்கிறோமோ, எதை எப்படி நினைக்கிறோமோ அதை எக்ஸாக்டா அப்படியே இந்த தவம் நமக்கு கொடுக்கும். அதனால இந்த தீவிரமான கவனம் அப்படிங்கிற தவத்தை நாம இப்பவே உடனே செஞ்சாகணும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நம்ம மனசை உருக்குற அந்த நெருப்பை நம்ம வளர்த்துக்கிட்டா நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் அப்படியே கிடைக்கும்னு இது ரொம்ப அழகா சிம்பிளா புரிய வைக்குது. இப்போ உங்களுக்கான நேரம். ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க மனசு அப்படிங்கிற அந்த உலைக்களத்துல எந்த பழைய பழக்கத்தை போட்டு உருக்க போறீங்க? உங்களுக்கு நீங்களே எந்த புது வடிவத்தை கொடுக்க போறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேருணர்ச்சி அப்படிங்கிற நெருப்ப பத்த வைங்க. உங்களை நீங்களே கம்ப்ளீட்டா புதுப்பிச்சுக்கோங்க. உங்களோட அந்த புதிய மாற்றத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.